வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பொரிப்பூண்டு. பொரிப்பூண்டு அதோட பயன்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு, பயன்படுத்தினவங்களுக்கு இது தெரியும். பயன்படுத்தாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொரிப்பூண்டு காடுகள், மேட்டு நிலங்கள், இந்த மாதிரி நீர்கள் அதிகமாக தேங்காத வறட்சியான இடத்துல தான் வளரும். மேட்டு நிலங்களில் தான் வளரும். இந்த பொரிப்பூண்டோட தன்மை என்னன்னா, இதோட வேர், அதாவது பாருங்கள், சுற்றி கொடி இருக்கும், கொடிகள்லாம் இருக்கும் சுற்றி. இது எங்கே வேர் எங்கே முளைக்குதோ அதை சுற்றி தான் இந்த காய் வைக்கும், பூ பூக்கும். இதோட பயன் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. கால்நடைகளான ஆடு மாடுலாம் இந்த கொடியோட தழையை உணவாக எடுத்துக்கும். இந்த பொரிப்பூண்டு காயை நம்மளும் பயன்படுத்துவோம். எப்போ பயன்படுத்துவோன்னா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாவொலின்னு ஒன்று சுற்றுவோம். அந்த மாவொலி சுற்றும் போது மாவொலி செய்வதற்கு இதை பயன்படுத்துவோம். அதாவது பனம் பூவு, மல்லாட்டை ஓடு, நெல் உமி, அதுக்கப்புறம் முஷ்டத்தண்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பொரிப்பூண்டை யூஸ் பண்ணுவோம். மாவொலி சுற்றுவதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அடுப்பு மூட்டம் போட்டு நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் ஒன்றா போட்டு கறியாக்கி மூடி வைப்பாங்க. மறுநாள் நோண்டி அதை கறி நல்லா பவுட்ராக்கி முட்டெல்லாம் கட்டி இந்த மாவொலி அன்றைக்கி இதை சுற்றுவாங்க. இந்த பொரிப்பூண்டோட பூ பாருங்கள், நல்லா அழகாக சின்னதாக இருக்குது. வெள்ளை கலரில், நீல கலரில் பூக்கும். இது இன்னும் முத்தலை, சின்னதாக தான் இருக்குது. இன்னொன்று முத்தி போய் நல்லா காஞ்சிருக்கு. வாங்க பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதான் நல்லா முத்தி காஞ்சி போய் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும். இந்த கொடியை அடியோட பிடுங்கி சுற்றிக்கிற இந்த கொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மூட்டத்தில் போட்டு இதை கறியாக்கி திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாவொலி சுற்றுவாங்க கிராமங்களில். தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், பார்த்து யூஸ் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.